அனைவருக்கும் வணக்கம். புண்ணியமிக்கவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளிலும் நம்ம வாழ்வது நம்ம தேடுற சந்தோஷத்தை அனைவருக்கும் கொடுக்கறதுக்கும் அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கும் வேண்டியதுன்னு நினச்சிக்கிட்டு தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க தான் வாழ்ந்துடும். நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் வாழ்கிறோம். ஆனால் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இல்லை, சந்தோஷத்தை கிடைச்சதும் இல்லை. அதான் நல்லா நினச்சி பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு வேண்டியபடியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சமுதாயத்துக்கு வேண்டியபடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தவிர நம்மளுக்கு வேண்டியபடி நம்ம வாழ்கிறது இல்லை. நம்மளுக்கு வேண்டியபடி வாழ்கிறது தான் நம்மளோட சந்தோஷம். ஆனால் இந்த சமுதாயத்துக்குள்ளே அப்படி வாழ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லை. அதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. புண்ணியமிக்கவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நேரத்திலும் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று அனுபவிக்கிறதுக்கும் சந்தோஷம் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்ச ஒரு பிறப்பு கிடைச்ச மனிதராக தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் இப்போ இது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் ஒரே ஒரு காரணம். நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம்னு நீங்கள் எப்படியாவது அனுபவிச்சு இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷத்தை மறுபடியும் உங்களுக்கு அனுபவிக்க முடிஞ்சது இல்லை தானே? ஏன்னா இந்த சமுதாயத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் சந்தோஷம்னு அனுபவிக்கிறது அடுத்தவங்களை கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை, அடுத்த விஷயங்கள் கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை தான் நீங்கள் சந்தோஷம்னு அனுபவிக்கிறான் தான் பிரச்சனை. நல்லா நினச்சி பாருங்கள். இவ்வளோ காலமாக நம்ம பல விஷயங்கள் நம்ம அந்த கிட்ட எடுத்த விஷயங்களில் தான் சந்தோஷம் இருக்கிறதுன்னு நம்பினோம். ஆனால் சந்தோஷம்னு நம்ம நம்பின எல்லா விஷயங்களிலும் நம்மளுக்கு கிடைச்சது துக்கமும் பயமும் மட்டும்தான். நம்ம சந்தோஷம்னு எடுத்த விஷயங்கள் இருந்து நம்மளுக்கு கிடைச்சது துக்கமும் பயமும். ஏன்னா அது பாதுகாக்கிறதுக்கு. நம்ம சந்தோஷம் நம்ம கிட்ட எடுத்த விஷயங்கள் இருந்து எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு பயம் தான் கொண்டு வந்து கொடுத்தது. அதுக்கு ஏதாவது ஆகுமோ, அவங்களுக்கு ஏதாவது நடக்கும், அந்த 2 பயத்தில் அந்த விஷயங்களில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கிறது. அதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் நம்மளுக்கு புரிகிறது இல்லை. சும்மா நினச்சி பாருங்கள். சந்தோஷம்னு உங்களுக்கு ஏதாவது வேண்டியது வந்ததுக்கு அப்புறம் அது இல்லாமல் நினைக்கிறது தான் துக்கம். அது இல்லாமல் என்கிட்ட அது இல்லை, அது இருந்தால் எனக்கு சந்தோஷப்பட முடியும்னு நம்ம நம்புறதுனால அது வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சந்தோஷம் வருது. இதனால என்கிட்ட இல்லாதது எனக்கு கிடைச்சது, அது தான் நீங்கள் சந்தோஷம்னு அனுபவிக்கிறீங்க. அப்போ அது நம்மக்கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் அது என்கிட்ட இருக்கணும், இதுக்கு ஏதாவது நடக்குமோ என்ற பயத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் நம்மளோட சந்தோஷத்தில் மிகப்பெரிய உண்மை. ஆனால் அந்த உண்மையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லைன்னா, இந்த உலகத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் பட எதுவும் தேவையில்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உண்மை, சத்தியம். எதுவும் தேவையில்லை சந்தோஷப்படுறதுக்கு. நம்ம தான் நினைக்கிறோம் சந்தோஷப்படுறதுக்கு அது தேவை, இது தேவை, இது இருந்தால் சந்தோஷப்படலாம், அது இருந்தால் சந்தோஷப்படலாம், அவங்க இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கலாம்னு நம்ம எவ்வளோ நினைச்சாலும் சந்தோஷப்பட முடியவில்லை. எதனால? சந்தோஷம்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லாதனால. சந்தோஷம்னு ஒன்று உலகத்தில் இருக்கிறது இல்லை, நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் தேட வேணும்னா எதுவும் தேவை இல்லாமல் இருக்கணும். தேவை இல்லாதது தான் சந்தோஷம்னு சொல்லுது. ஏன்னா தேவை வந்ததுக்கு அப்புறம் துக்கம் உருவாகிறது. தேவை வந்ததுக்கு அப்புறம் துக்கம் தானாகவே உருவாகிறது. அந்த தேவையினால நம்ம துக்கத்தால் நம்ம கிட்ட எடுத்த விஷயங்கள் எல்லாமே துக்கத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். அதிலிருந்து கிடைக்கிறது துக்கம் மட்டும்தான். அதிலிருந்து வெளியே வரும்போது அதுக்கு ஏதாவது நடக்குமோன்னு துக்கத்தில் இருக்கிற நம்மளுக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே துக்கம் தானாகவே இருக்கிறது. அதான் உண்மை. நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வாட்டி சந்தோஷப்பட்டீங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அவ்வளோ துக்கத்தில் தான் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைவு வரதில்லை. நீங்கள் நினைக்கிறீங்க பிள்ளைக்குட்டிங்க கிட்ட சந்தோஷம் இருக்கிறது, அந்த பிள்ளைக்குட்டிங்க எனக்கு சந்தோஷம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்க சந்தோஷம் கொண்டு வந்து கொடுத்ததே இல்லை. உங்களுக்கு பயமும் துக்கமும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பயமும் துக்கத்தில் இருந்து வெளியே வரும்போது நீங்கள் சந்தோஷம்னு அனுபவிச்சிங்க. அதான் உண்மை. நல்லா நினச்சி பாருங்கள். எல்லா நொடியிலும் எல்லா நேரத்திலும் உங்ககிட்ட இருந்த எல்லா ஆள்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு துக்கமும் பயமும் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் ஒரு காவல்காரனாக அந்த விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறது, அடிமையாக வாழ வச்சு இருக்கிறது. அதான் உண்மை. அதான் உண்மையாகவே நடக்கிறது. ஆனால்
நல்லா நினச்சி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிக சந்தோஷமாக மிக சந்தோஷமாக சின்ன காலத்தில் இருந்தீங்க. கல்யாண கட்டத்துக்கு முன்னாடி கல்யாணம் கட்டாத வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பொண்ணோடு பழகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க. நீங்கள் ஏதாவது உங்ககிட்ட எடுக்க முன்னாடி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. அது பாருங்கள், அது நினச்சி பாருங்கள். அது நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷம் என்னன்னு புரியும். இப்போ அது புரியாமல் இருக்கிறதும் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சொல்லி கொடுக்கிறதே, அது இருந்தால் சந்தோஷப்படலாம், இது இருந்தால் சந்தோஷப்படலாம், அதுதான் ஒரே ஒரு சந்தோஷம்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க முடியும்னு உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால நீங்களும் அது நினச்சி அது பின்னாடி விடுறீங்க. ஆனால் உண்மையாகவே சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை, எதுவும் அவசியம் இல்லை. அதான் உண்மை. ஆனால் இந்த தேவை இல்லாமல் இருக்கும்போது உண்மையாகவே சந்தோஷப்படுறது எப்படின்னு நல்லா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எனக்கு ஏதாவது தேவை வந்தது, அது எனக்கு கார் தேவை வந்தது. எனக்கு கார் வேண்டி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கார் இல்லைன்னு தோணுது தானே. என்கிட்ட இப்போ கார் இல்லை, ஆனாலும் எனக்கு கார் வேண்டியது. கார் இல்லை ஆனால் சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு கார் வேணும். அப்போ என்கிட்ட கார் இல்லைன்னு தோணும். இல்லாத கார் என்கிட்ட இருந்தால் சந்தோஷப்பட முடியும்னு தோணுற நேரத்தில் துக்கம் தானே உருவாகிறது. அப்போ என்கிட்ட கார் இல்லைன்னு துக்கம் வருது. துக்கம் வரும்போது நம்மளுக்கு பதில் வருது கார் இருந்தால் சந்தோஷப்பட முடியும். அப்போ நம்ம கார் எடுக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தோம், எவ்வளோ துக்கங்கள் அனுபவித்தோம். நம்மளுக்கு புரியாமல் நம்ம லோன் போட்டு இல்லைன்னா அதிகமாக வேலை செஞ்சு எப்படியாவது கார் எடுத்தோம். கார் எடுக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்தது இல்லை. என்கிட்ட கார் இல்லைன்னு தோணுற எல்லா நேரத்திலும் துக்கம் வருது. ஏன்னா என்கிட்ட சந்தோஷமான விஷயம் இருக்குது. சந்தோஷம் எனக்கு நான் நினைக்கிற காருக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ எனக்கு கார் இருந்தால் சந்தோஷப்பட முடியும்னு நினச்சிங்க. அப்போ கார் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. அப்போ அது செய்யும் போது அந்த முயற்சின்னு செய்கிறது அதிகமாக வேலை செய்கிறது கஷ்டமான விஷயமா இல்லையா? அது கஷ்டமான விஷயம் தானே. அது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக வேலை செய்கிறது, அதுக்காக உழைக்கிறது, அது எல்லாமே கஷ்டமான விஷயம். ஆனால் தோன்றது இல்லை கொஞ்சம் கூட அது கஷ்டமான விஷயம்னே. எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனால் உண்மையாகவே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கார் வாங்கின பிறப்பாடு சந்தோஷம் கிடைக்கிறது எப்படி? அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. என்கிட்ட இல்லாத கார் எனக்கு இப்போ கிடைச்சிருச்சுன்னு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அது சில நிமிஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் அது உடையுமோன்னு ஒரு பயம் உருவாகிறது. அதுக்குள்ள என் காருக்கு ஏதாவது நடக்குமா, அந்த பயம் தானாகவே உருவாகிறது. ஏன்னா என்கிட்ட இப்போ கார் இருக்கிறது, முன்னாடி இல்லை. அது கார் எனக்கு சந்தோஷம் கொடுக்குற காருக்கு ஏதாவது நடக்கும் ஒரு பயம் வருது. அது வரனால அந்த கார் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் சந்தோஷமாக வர்றது துக்கத்தில் தானே இருக்கிறது. அப்போ காருக்கு ஏதாவது நடக்காமல் இருக்கிற வரைக்கும் துக்கத்தில் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே காருக்கு ஏதாவது நடக்குமோ என்று ஒரு பயம் உருவாக்கி இருக்கிறது. அப்போ எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியும் வாங்குறதுக்கு பிறகும் அப்புறமும் சந்தோஷம் வருவது இல்லை, துக்கம் மட்டும்தான் வருவது. அந்த துக்கம் மட்டும் வருகிற இந்த உலகத்திலிருந்து தேவை இல்லைண்ணா, எனக்கு கார் தேவை இல்லைண்ணா, நான் சொல்கிறது எனக்கு பள்ளிக்கூடம் போகணும், எனக்கு வேலைக்கு போகணும், அதான் நம்மளோட தேவை. அப்போ தேவை தேவைக்கு ஏதாவது அவசியம் இருந்தால் அவசியத்துக்கு ஏதாவது இருந்தால் போதும் தானே. தேவைக்கு ஏதாவது இருந்தால் போதும் தானே. வேலைக்கு போகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, பல விதங்கள் இருக்குது. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பல விதங்கள் இருக்குது. ஆனால் காரில் போகணும்னு ஒன்று இருக்குது. காரில் போகும்போது நம்ம பற்றி ரொம்ப மகத்தாளமாக புரிகிறது. நான் ஒரு பெரியவர் மாதிரி தோன்றுறது. அதுதான் காட்ட வேண்டியது. காரில் பள்ளிக்கூடம் போகும்போது என்னோடய வீட்டில் ஒரு கார் இருக்கும்னு ஒரு காட்டணும். இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட வேண்டி வந்திருக்கிறது நம்ம எப்படி ஒரு ஆள், அது நம்மளுக்கும் தெரியாதனால. ஏன்னா எல்லா நேரத்திலும் நம்ம கீழே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. நான் ரொம்ப கீழே இருக்கிறவன், என்கிட்ட இது கூட இல்லைன்னு நம்மளே நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அது வாங்கின பிறப்பாடு நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மாதிரி உருவாகுது.
என்கிட்ட இல்லாதது எனக்கு கிடைச்சது. எனக்கு அப்போ கார் கிடைச்சது. என் கார் நினச்சி கூட பார்க்காதவருக்கு கார் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு கார் கிடைச்சதுன்னு ஒரு மகிழ்ச்சி உருவாகிறது. தானாகவே ஒரு மகிழ்ச்சி உருவாகிறது. அந்த மகிழ்ச்சின்னு சொல்கிறது துக்கத்திலிருந்து வெளியே வருவது. எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளிலும் துக்கத்திலிருந்து வெளியே வருவது தான் நடக்கிறது. ஆனால் நம்மளுக்கு தோன்றது துக்கத்திலிருந்து வெளியே வருவது இல்லை. நம்ம சந்தோஷம்தான் சந்தோஷத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நம்மளுக்கு தோன்றுறது. அப்போ அது தோன்றது மட்டும்தான், அது தோன்றது மட்டுமே தான். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அப்போ தோன்ற உலகத்தை பற்றி மனசில் நினைக்கிற உலகத்தை, மனசுக்கு படுற உலகத்தில் நம்மளுக்கு வாழ முடியறது இல்லை. அதான் உண்மை. அது தெரிஞ்சுக்கிட்டா தானாகவே இந்த உலகத்தில் வாழ முடிகிறது. அதான் உண்மை. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா நொடிகளிலும் எல்லா நிமிஷத்துலையும் முயற்சி செய்யுங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.